வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 10ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 220ஆம் ஆண்டில் சீன பேரரசர் சியான் முடி துறந்ததை அடுத்து ஆண் அரச மரபு முடிவுக்கு வந்தது. 1041ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசி சோயி தனது வளர்ப்பு மகனை 5ஆம் மைக்கேல் என்ற பெயரில் பேரரசனாக்கினார். 1520ஆம் ஆண்டில் மார்ட்டின் லூதர் தனது திருத்தந்தையின் ஆணை ஓலையின் பிரதியை தீயிட்டு கொளுத்தினார். 1768ஆம் ஆண்டில் முதலாவது பிரித்தானிக்கா கலைக்களஞ்சியம் வெளியிடப்பட்டது. 1861ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு கெண்டக்கியை அக்கூட்டமைப்பின் 13வது மாநிலமாக ஏற்றுக்கொண்டது. 1868ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது சைகை விளக்குகள் லண்டனில் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனைக்கு வெளியே நிறுவப்பட்டன. 1877ஆம் ஆண்டில் ரஷ்ய துருக்கி போரில் ரஷ்ய இராணுவம் பிளவுனா நகரை கைப்பற்றியது. மீதமிருந்த 25,000 துருக்கிய படைகள் சரண் அடைந்தன. 1898ஆம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டதை அடுத்து ஸ்பானியா அமெரிக்க போர் முடிவுக்கு வந்தது. 1901ஆம் ஆண்டில் முதலாவது நோபல் பரிசு வழங்கும் நிகழ்வு ஸ்டாக்ஹோம் நகரில் நடைபெற்றது. 1902ஆம் ஆண்டில் தாஸ்மேனியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1906ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட் ரஷ்ய ஜப்பானிய போரை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக மனித உரிமைகள் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். இது ஒரு அமெரிக்கர் பெற்ற முதலாவது நோபல் பரிசாகும். 1909ஆம் ஆண்டில் செல்மா லோவிசா லேகர்லாவ் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார். 1948ஆம் ஆண்டில் மனித உரிமைகள் குறித்த அனைத்து உலக பிரகடனத்தை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அறிவித்தது. இந்த நாள் உலக மனித உரிமைகள் நாளாக அறிவிக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டில் சீன உள்நாட்டுப் போரில் மக்கள் விடுதலை இராணுவம் செங்டு மீதான தாக்குதலை ஆரம்பித்தது. சங்கை சேக்கும் அவரது அரசும் சீன குடியரசுக்கு பின்வாங்கினர். 1953ஆம் ஆண்டில் பிரித்தானிய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். 1963ஆம் ஆண்டில் சான்சிபார் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்று சுல்தான் சாம்சுதி பின் அப்துல்லாவின் கீழ் அரசியல் சட்ட முடியாட்சி அரசை பெற்றது. 1978ஆம் ஆண்டில் அரபு இஸ்ரேல் முரண்பாட்டில் இஸ்ரேல் பிரதமர் பெகின் எகிப்திய தலைவர் அன்வர் சதாத் கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றனர். 1984ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை சித்திரவதைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டது. 2016ஆம் ஆண்டில் துருக்கி இஸ்தான்புல் நகரில் கால்பந்தாட்ட அரங்கில் 2 குண்டுகள் வெடித்ததில் 38 பேர் கொல்லப்பட்டனர். 166 பேர் காயம் அடைந்தனர். மேலும் டிசம்பர் 10ஆம் நாளானது உலக மனித உரிமைகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.